இந்த வேலையை விட்டுட்டு விட்டுட்டு போய் சமைக்கிறது எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. எல்லாமே ஊருக்குள்ளேயே அப்படியே சொல்லிட்டு ஆ. இருந்தாங்க. காசு நெறையா வச்சுக்கிட்டு இந்த வேலைய பண்ணிட்டு இருக்கீங்களா? அது 10 பேத்த கூட்டு போய் சாப்பாடு போட்டுட்டு இருக்காருன்னு இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வீட்டுக்கு வந்தோனே இதே சண்டை தான். நீங்க அவங்க கூடலாம் சண்டை போட மாட்டீங்க. அங்கலாம் போட மாட்டேன். இவரு மேல தான் கோவம் வரும். அப்ப சரி. காசு எடுத்துட்டு போய் இப்படித்தான் செலவழிச்சுட்டு இருக்காரு. அதுல இருந்து ஒரு வருமானம் இல்ல. அப்புறம் ஏன் இவரு இப்படி செலவழிச்சுட்டு இருக்காருன்னு தினம் சண்டை தான் போட்டேன். ம். அப்புறம் நாளாக நாளாக இவரு வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாரு. சரி இதுல இருக்குது பயன் இருக்குதாட்டுருக்குது. அதனால இவரு விடாம போட்டுட்டு இருக்காருன்ட்டு. நானும் கொஞ்சம் உதவி செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைஞ்சல் வந்துச்சு. ஆ. மிகப்பெரிய இடைஞ்சல். என்னன்னு கேளுங்க. மானிடைசேஷன் ஆன பின்னாடி ம். டாலர் வர ஆரம்பிச்சுச்சு. ஆரம்பத்துல நெறைய காசு வரும். அதாவது பல லட்சம் வரும் அப்படின்னு கனவு கண்டிருப்பா போல இருக்கு. ஆமா. ஃபர்ஸ்ட் $0.65 வந்துருச்சு அப்படின்னு எத்தனை எனக்கு லட்சங்கள் வந்து அப்படின்னீங்களா? எனக்கு வந்து பயங்கர சந்தோஷம். ஏன்னா அனாமத்த ஒரு காசு நம்மளால சம்பாதிக்க முடியுதுன்ற ஒரு சந்தோஷம் ஃபர்ஸ்ட் எனக்கு. இவளுக்கு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளவு டாலர்னா என்னது? எவ்வளோ ரூபா அப்படின்னா, அப்போ நான் வந்து சொன்னேன், ஒரு டாலர்னா ₹80 கணக்கு வரும். $65 ஒரு ₹50 ₹60 அந்த மாதிரி. ஐய்யய்யோ! ம். இவ்வளோதானா? அப்ப வீட்ல இருந்து நிறைய மாசத்துக்கு ₹1000 ₹1500 கூட கிடைக்காதா? இந்த தொழில்லாம் பண்ண வேணாம். இனிமே வந்து ஆமா. பார்த்தீங்கன்னா 50%ன்னா இப்ப சுத்தமா 0 கவுண்டா ம். மறுபடியும்.